நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது QK நியூஸ் டிவியின் தமிழ் ஒளிபரப்பு. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்திலிருந்து மயிலாடுதுறை மாவட்டம் திருவிடைக்கழி முருகன் கோவிலுக்கு இன்று மாலை 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பாத யாத்திரையாக சென்றனர். திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள், மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அவர்கள் ஆகியோரின் அறிவுரையின்படி சுமார் 1 கோடி பனை விதைகள் நடும் முயற்சியில் திருவாரூர் வேலுடையார் மேல்நிலைப்பள்ளி தேசிய பசுமைப்படை மாணவர்கள், நாட்டு நல பணித்திட்ட மாணவர்கள் மற்றும் பள்ளி மாணவ மாணவியரின் தீவிர முயற்சியால் சுமார் 10,000 பனை விதைகள் திருவாரூர் வேலுடையார் கல்வி நிறுவனங்களில் தலைவர் KSS தியாகபாரி அவர்கள், மாவட்ட சுற்றுச்சூழல் கல்வி திட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு நடனம், மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அவர்களின் நேர்முக உதவியாளர் திரு கோ வெங்கடேஸ்வரன் அவர்களிடம் ஒப்படைத்தார்கள். புதிய தார் சாலை அமைக்க அடிக்கல் நாட்டு விழா, MLA பங்கேற்பு. வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதி கனியம்பாடி தெற்கு ஒன்றியம் பெண்ணாத்தூர் பேராட்சி அடுக்கம்பாறை மேட்டுப்பாளையம் பகுதி புதிய தார் சாலை மற்றும் கழிவுநீர் கால்வாய் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் வேலூர் மாவட்ட செயலாளர் AP நந்தகுமார், அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டினர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் பேரூராட்சி நிர்வாகம் மற்றும் ரவிராஜ் ஜுவல்லர்ஸ் மரங்கள் மக்கள் இயக்கம் இணைந்து பேரூராட்சிக்குட்பட்ட அரசு பொது மயானத்தில் புங்கன், அரசு, வேம்பு உள்ளிட்ட நிழல் தரும் ஏராளமான மரக்கன்றுகள் நடும் விழா நடந்தது. சிதம்பரம் ஸ்ரீ தண்டேஸ்வரர் நல்லூரில் அமைந்துள்ள அகஸ்தியர் ஞானபீடத்தில் இன்று தேய்பிறை பிரதோஷ விழா மாலை 6 மணிக்கு தொடங்கி நடைபெற்றது. முட்லூர் அரசு பள்ளியில் விழிப்புணர்வு. கடலூர் மாவட்டம் முட்லூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவிகளிடம் விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதி கயத்தாறு வீரபாண்டிய கட்டபொம்மன் அரசு மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாம் நடைபெற உள்ளது. இந்த மருத்துவ முகாம்கள் சனிக்கிழமைகளில் காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை நடைபெற உள்ளது. கோவில்பட்டியில் சுபாஷ் பில்டர்ஸ் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஓய்வூதியர் சங்க மாவட்ட செயற்குழு கூட்டம். தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஓய்வூதியர் சங்கம் திருவண்ணாமலை மாவட்ட செயற்குழு கூட்டம் 19/9/25 இன்று காலை 10:30 மணிக்கு மாவட்ட தலைவர் கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே கீழ்ச்செருவாய் கிராமத்தில் உள்ள வெலிங்டன் நீர்த்தேக்கத்தை கடலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் விஷ்ணு பிரசாத் நேரில் சென்று பார்வையிட்டார். தூய்மை மிஷன் தமிழ்நாடு கம்பெனி லிமிடெட் மூலமாக தமிழ்நாடு முழுவதும் அரசு அலுவலகங்கள் மற்றும் அரசு சார்பு அலுவலகங்கள், உள்ளாட்சி அமைப்பு அலுவலகங்கள் ஆகியவற்றில் கழிவு சேகரிப்பு இயக்கம் மூலம் பயன்பாடற்ற கழிவுப் பொருட்களை சேகரித்து கழிவு சேகரிப்பாளரிடம் வழங்க அறிவுறுத்தப்பட்டது. தென்காசி சுவாமி சன்னதி தெருவில் உள்ள கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு விற்பனையை இன்று 19/9/25 மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு AK கமல் கிஷோர் ஈயாப்பா அவர்கள் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். திண்டிவனம் செஞ்சி ரோடு ஸ்ரீ ரேணுகா தேவி அம்மன் ஆலயத்தில் வெள்ளிக்கிழமையான இன்று செப்டம்பர் 19 அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், குங்குமம், மஞ்சள், இளநீர் மற்றும் பல்வேறு பொருட்களால் அபிஷேகம் நடைபெற்று சிறப்பு அலங்காரத்தில் காட்சி தந்தார். திருச்சிற்றம்பலம் பஞ்சவடி பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவிலில் புரட்டாசி சனிக்கிழமைகளில் இங்குள்ள ஸ்ரீவாரி வெங்கடாஜலபதி சுவாமிக்கு ஸ்வர்ண புஷ்ப சங்கல்ப பூஜையும்
சிறப்பு அர்ச்சனை மற்றும் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதோடு புரட்டாசி மாத 4 சனிக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் பகல் 1 மணி வரை சிறப்பு அன்னதானம் வழங்கப்படும் என கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் மயிலம் ஊராட்சி ஒன்றிய அலுவலக வளாகத்தில் ரூபாய் 2 கோடி மதிப்பீட்டில் ஒருங்கிணைந்த வேளாண்மை விரிவாக்க மைய கட்டிடம் பூமி பூஜை இன்று செப்டம்பர் 19 வெள்ளிக்கிழமை மஸ்தான் எம்எல்ஏ கலந்து கொண்டு பணிகளை துவக்கி வைத்தார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் வீடூர் ஊராட்சியில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 1,58,27,000 ரூபாய் மதிப்பீட்டில் 6 வகுப்பறை கட்டிடம் மற்றும் ஆண்கள் கழிப்பிடம் கட்டிட கட்டுமான பணிகள் இன்று செப்டம்பர் 19 வெள்ளிக்கிழமை பூமி பூஜை மஸ்தான் எம்எல்ஏ கலந்து கொண்டு பணிகளை துவக்கி வைத்தார். விழுப்புரம் பெருந்திட்ட வேளாண் இயக்குனர் வளாகத்தில் லட்சுமணன் எம்எல்ஏ விழுப்புரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஷேக் அப்துல் ரஹ்மான் முன்னிலையில் தூய்மை மிஷன் திட்டத்தின் கீழ் கழிவு செய்யப்பட்ட பொருட்களை தரம் பிரித்து அகற்றும் பணியை இன்று செப்டம்பர் 19 வெள்ளிக்கிழமை துவக்கி வைத்து உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். திண்டிவனம் அடுத்த டி பாஞ்சாலம் வாழை வராகி அம்மன் திருக்கோவிலில் வெள்ளிக்கிழமையான இன்று செப்டம்பர் 19 அம்மனுக்கு 16 வகை பொருட்களால் அபிஷேகம் நடைபெற்று பல்வேறு வண்ண மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டு மஞ்சள் வண்ண உடையில் காட்சி தந்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வட்டம் வடமலம்பட்டி கிராமத்தில் எழுந்தருளியிருக்கின்ற சர்வலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். திண்டிவனம் ராஜாங்குளக்கரையில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் இருக்கும் மங்கள ஈஸ்வரருக்கு புரட்டாசி பிரதோஷ தினமான இன்று செப்டம்பர் 19 வெள்ளிக்கிழமை 16 வகை பொருட்களால் அபிஷேகம் நடைபெற்று சிறப்பு அலங்காரத்தில் காட்சி தந்தார். இப்பகுதி மக்கள் திரளான அளவில் கலந்து கொண்டு தீபமேற்றி வழிபட்டனர். திண்டிவனம் அடுத்த அனந்தமங்கலம் ஸ்ரீ ஆனந்தவள்ளி சமேத அகஸ்தீஸ்வரர் ஆலயத்தில் புரட்டாசி பிரதோஷ தினமான இன்று செப்டம்பர் 19 வெள்ளிக்கிழமை நந்தி பகவானுக்கு 16 வகை பொருட்களால் அபிஷேகம் நடைபெற்று சிறப்பு அலங்காரத்தில் மகா தீப ஆராதனையோடு காட்சி தந்தார். தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் ஆரணி வட்ட கிளை பேரவை இன்று 19/9/25 ஆரணி ஊராட்சி ஒன்றிய அலுவலக மன்ற கூட்ட அரங்கில் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் ஆரணி வட்ட கிளை பேரவை வட்டத் தலைவர் பெரியசாமி மு தென்னரசு தலைமையில் சங்க கொடியேற்றமுடன் தொடங்கியது. செல்லப்பா வித்யா மந்திர் சிபிஎஸ்இ பள்ளியில் நடைபெற்ற தாத்தா பாட்டி விழா. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.